Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ்ல பயாலஜில இம்பார்ட்டன்ட்டான பட் டிஃபிகல்ட் நினைக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் ஜெனெடிக்ஸ். ஜெனெடிக்ஸ் அப்படின்றத பத்தியான இன்ட்ரோடக்ஷன் செஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜெனெடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டைரக்டா வந்து எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்குறாங்களோ அந்த டாபிக் டைரக்டா நம்ம ஸ்கிப் பண்ண முடியும். இருந்தாலுமே சில டெர்மினாலஜிஸ் அப்படின்றது இந்த ஜெனெடிக்ஸ் அப்படின்றதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெர்மினாலஜிஸ் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போதான் மெயினான டாபிக் பார்க்கும்போது நமக்கு குரோமோசோம் அப்படின்னா இது, ஜீன்னா இது, இந்த மாதிரி வந்து அந்த யூஸ் பண்றக்கூடிய டேர்ம்ஸுக்கு நம்ம என்ன மீனிங் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் கிளாஸ் தான் இது. இட்ஸ் ஆல் அபவுட் அன் இன்ட்ரோடக்ஷன் டு ஜெனெடிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெனெடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜெனெடிக்ஸ் அப்படின்றது பயாலஜியுடைய ஒரு பிரான்ச் தான். ஸோ தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன்ஸ். ஹெரிடிட்டி மற்றும் அதனுடைய வேரியேஷன்ஸ் இதை பற்றியதான படிக்கக்கூடியதான் ஜெனெடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை வந்து தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஜெனெடிக்ஸ் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மரபியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மரபு பிளஸ் அறிவியல், மரபு அப்படின்றத பற்றி படிக்கக்கூடிய டாபிக் தான் வந்து என்னதுன்னா ஜெனெடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இந்த ஜெனெடிக்ஸ் அப்படின்றது பேரண்ட்ஸ்ல இருந்து அவங்களுடைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அப்படின்றது வந்து என்னதுன்னா சில்ட்ரனாக இருக்கலாம், ஜென்ரேஷனாக இருக்கலாம். ஸோ அதை தான் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே பெற்றோர்கிட்ட இருந்து அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வந்து எப்படி பாஸ் ஆகுது அப்படின்றத பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளை வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சிரிச்சாலோ அல்லது வந்து அவங்க பேசுகிற விதமோ அவங்க நடக்கிற விதமோ அவங்க தாத்தா மாதிரி இருக்குது, அவங்க பாட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லது அவங்களுடைய தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க, இது என்னுடைய அப்பா மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு என் அப்பா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே பேரண்ட் இருந்து அவங்களுடைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த சக்சஸிவ் ஜென்ரேஷன்லையும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து தலைமுறையா பாஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி படிக்கக்கூடியதான் ஜெனெடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல ஜீனோமிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜீன்ஸ்னா என்ன, மரபு அப்படின்னா என்ன, மரபணு அப்படின்றது என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அண்ட் அது ரிலேட்டடான டெக்னிக்ஸ் பற்றி படிக்கக்கூடியதை ஜீனோமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிரிகர் மெண்டல் அப்படின்றவர் ரொம்ப முக்கியமானது. ஜெனெடிக்ஸ் அப்படின்றதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரிகர் மெண்டல் அப்படின்றதுடைய நேம் வந்து நம்ம ரொம்ப ஃபெமிலியராக வந்து கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து பீஸ், அதாவது பட்டாணி சொல்கிறோம்ல, அதை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது வந்து இந்த ஹெரிடிட்டரியை பற்றி மறைஞ்சிருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஜீன்ஸ்னா என்ன, குரோமோசோம்ஸ்னா என்ன, இதை பற்றியதான ஃபர்தர் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இவர் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்துச்சு. சயின்டிஃபிக்கலி முதல்ல ஜெனெடிக்ஸ் அப்படின்றத படித்தது யார் அப்படின்னா கிரிகர் மெண்டல் அப்படின்றவர். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரீக் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1953 இயரும் ரொம்ப முக்கியமானது. இந்த வாட்சன் அண்ட் கிரீக் அப்படின்றவங்க 1953ல டபுள் ஹெலிக்கல் டிஎன்ஏ, ஸோ டிஎன்ஏ அப்படின்றது நமக்கு தெரியுமா, அதனுடைய இந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜீன் அப்படின்றதுடைய ஃபங்க்ஷன்ஸ், அது என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுது அப்படின்றத பற்றியதான சீக்ரெட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த டிஸ்கவரி வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வால்யூமினஸ் ஒர்க் ஆன் ட்ரோசோஃபிலா அண்ட் ப்ரோகாரியாட்ஸ் லைக் எஸ்டெர்சியா கோலி. ஸோ இந்த எஸ்டெர்சியா கோலி அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈ கோலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஈ கோலி அப்படின்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் அ பாக்டீரியா. இந்த பாக்டீரியா அப்படின்றது வந்து ஹியூமனுடைய இன்டெஸ்டைன் அண்ட் கட்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியதான். இது வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா தான். பட் இது எப்போ வந்து தீமை செய்யும் அப்படின்னா கண்டாமினேட்டடான ஃபுட் அண்ட் வாட்டர் நம்ம உட்கொள்ளும் போது டயரியா அப்படின்றது வந்து காஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதும் இதுதான். இது வந்து ப்ரோகரியாட்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். ப்ரோகரியாட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பயாலஜி கிளாஸ்ல பார்த்தோம். ப்ரோகரியாட்ஸ் அப்படின்ற அனிமல்ஸுக்கு வந்து என்னன்னா வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து இருக்காது. வரஸ் யூகரியாட்ஸ் அப்படின்னா தே ஹாவ் அ வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் சரௌண்டட் பை அ நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ அதுதான் ப்ரோகரியாட்ஸ்க்கும் யூகரியாட்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ இந்த ட்ரோசோஃபிலா அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரோசோஃபிலா அப்படின்றதுடைய ஃபுல் நேம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் அப்படின்றது. இட்ஸ் அ காமன் ஃப்ரூட் ஃப்ளை, ஒரு இன்செக்ட் தான். இது வந்து மோஸ்ட்லி இந்த பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் திறந்து வச்சிருந்தோம் அப்படின்னா
சில ஃப்ளைஸ் ஈக்கல் அப்படின்றது வந்து வரும். ஸோ அதெல்லாமே என்னதுன்னா ஃப்ரூட் ஃப்ளை தான். இந்த ட்ரோசோஃபிலாலையும் ஈகோலி அப்படின்ற பாக்டீரியாலையும் நடத்தப்பட்ட நிறைய ஒர்க்ஸ் வந்து மாடர்ன் ஜெனட்டிக்ஸ், அதாவது மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு நியூ எராவை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஓப்பன் அப் பண்ணியிருக்கு. தாமஸ் ஹண்ட் மார்கன் அப்படின்றவர் வந்து அமெரிக்கன் ஜுவாலஜிஸ்ட் அண்ட் ஜெனட்டிஸ்ட். இவர் வந்து இந்த ஃப்ரூட் ஃப்ளையான ட்ரோசோஃபிலாவை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் வந்து பண்ணுறாரு. இதன் மூலமாக இவர் வந்து இந்த குரோமோசோம் தியரி ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. விச் இஸ் நத்திங் பட், இப்போ 2 பேரண்ட் வந்து இருக்காங்க. தட் இஸ் ஒன் வந்து ஃபீமேல் ஃப்ளை, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மேல் ஃப்ளை. இந்த ஃபீமேல் அப்படின்றது வந்து நம்ம வந்து இப்படி ப்ளஸ் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் மேல் அப்படின்றது வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இவர் எடுத்துக்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்ட இந்த ஃபீமேல் ஃப்ளையுடைய ஐ அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னா ரெட் கலர். அண்ட் மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து என்னதுன்னா ஒயிட் கலரில் ஐ இருக்குது. ஸோ இது இரண்டும் கிராஸ் ஆகி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய F1 அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனிஷியலி கிராஸ் ஆகி முதல்ல பிறக்கக்கூடிய ஜென்ரேஷனை தான் F1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த F1 ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெட் ஐடு ஃபீமேல்ஸும் ரெட் ஐடு மேல்ஸும் வந்து பிறக்குது. ஸோ ரெண்டுமே ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டுக்குமே வந்து ஐ அப்படின்றது வந்து ரெட் ஐடாக இருக்குது. இந்த F1 அப்படின்றது ஃபர்தராக கிராஸ் ஆகும்போது F2 செகண்ட் ஃபிலியல் ஜென்ரேஷனில், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஐடு ஃபீமேல்ஸில் ரெட் ஐ வச்சு பிறக்கக்கூடிய ஃப்ளை அப்படின்றது வந்து 2 அப்படின்ற ரேஷியோலையும், ரெட் ஐடு மேல்ஸ், ஸோ மேல்ஸில் ரெட் ஐ இருக்கக்கூடியது 1 அப்படின்ற ரேஷியோலையும், அண்ட் ஒயிட் ஐடு மேல்ஸில் வந்து ஒயிட் அப்படின்ற ஐஸ் வச்சு பிறக்கக்கூடியது வந்து 1 அப்படின்ற ரேஷியோலையும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 2:1:1 அப்படின்றது. ஸோ இது வந்து என்னதுன்னா ரெட்டு, இதுவும் வந்து ரெட்டு, இதுவும் வந்து ரெட்டு. பட் இது மட்டும் என்ன அப்படின்னா ஃபீமேல், இது பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து மேல். ஸோ 2:1:1 ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 2/4 அப்படின்னு போட்டோம்னா 1/2 × 100. ஸோ 50%. ஸோ பிறக்கக்கூடியதில் 50% ஆஃப் த சான்சஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரெட் ஐடு ஃபீமேல்ஸாகவும், மீதி இருக்கக்கூடிய 1:1, ஸோ 25% பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஐடு மேல்ஸாகவும் ஒயிட் ஐடு மேல்ஸாகவும் பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா தாமஸ் ஹண்ட் மார்கன். பேர் ரொம்ப முக்கியமானது. இவர் எதில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரோசோஃபிலா அப்படின்றது, இந்த ட்ரோசோஃபிலா அப்படின்றத ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் த காமன் ஃப்ரூட் ஃப்ளை. ஃப்ரூட்டில் வந்து உட்காரக்கூடிய அந்த ஈக்களுடைய பேர் தான் வந்து என்னன்னா இந்த ட்ரோசோஃபிலா அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்றதுல கீ காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜீன் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை பற்றி டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய இந்த டிராயிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஹியூமன் பாடி அப்படின்றது நிறைய செல்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ இதில் ஒரு சிங்கிள் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதில் வந்து நிறைய இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா குரோமோசோம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹியூமன் பாடி அப்படின்றதுல வந்து 46 நம்பர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். விச் இஸ் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்றது 23 ஜோடி. டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 46 குரோமோசோம்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த குரோமோசோம் அப்படின்றது இந்த செல்லில் தான் இருக்குது. இந்த குரோமோசோம் அப்படின்றது ஸ்ட்ரக்சர் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட், இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட். ஸோ இதை ஃபர்தராக பார்த்தோம் அப்படின்னா இந்த குரோமோசோம்குள்ளே தான் இந்த டிஎன்ஏ அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏ அப்படின்றது வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத வாட்சன் அண்ட் க்ரீக் அப்படின்றவங்க வந்து 1953 வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த குரோமோசோம் அப்படின்றது டிஎன்ஏவால் டைட்டாக வந்து பேக் பண்ணப்பட்டிருக்கு. அதனுடைய ப்ரோட்டீன்ஸை சுற்றி நிறைய டைம்ஸ் வந்து என்னதுன்னா இந்த டிஎன்ஏவால் டைட்டாக வந்து பேக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹிஸ்டோன்ஸ் அப்படின்றது தான் இந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த டிஎன்ஏ அப்படின்றத ஃபர்தராக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் தான் இந்த அடினைன், குவானைன், சைட்டோசைன், யுரேசில் இந்த மாதிரியானது எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்றது வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதை தான் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். ஜீன் அப்படின்றது என்ன அப்படின்னா டிஎன்ஏ மாலிகுலுடைய ஒரு செக்மெண்ட். சிங்கிள் பாலிபெப்டைடுடைய சிந்தசிஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது.
நெக்ஸ்ட் ஜீனோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அ டேர்ம் யூஸ் டு டினோட் த என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸ். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் கேமெட்டாக இருக்கட்டும், பர்டிகுலர் பர்சனாக இருக்கட்டும், பாப்புலேஷனாக இருக்கட்டும் அல்லது ஸ்பீசிஸாக இருக்கட்டும், அவங்களுடைய என்டையரான டிஎன்ஏ சீக்வன்ஸ் அதாவது ஜீன் கண்டென்ட்டை பற்றி டினோட் பண்ணக்கூடிய டேர்ம் தான் என்ன அப்படின்னா ஜீனோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் அப்படின்றது வந்து ஒரு பாப்புலேஷன், டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஸ்பீசிஸ், ஹென் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஸ்பீசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் அதனுடைய என்டையரான ஜீன் கண்டென்ட்டை வந்து டினோட் பண்ணக்கூடிய டேர்ம் தான் என்ன அப்படின்னா இந்த ஜீனோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேமெட் அப்படின்றது. ஸோ கேமெட் அப்படின்றது வந்து என்னன்னா இட்ஸ் அ ரீப்ரொடக்டிவ் செக்ஸ் செல். ஸோ இது வந்து ஓவமாக இருக்கலாம் அல்லது வந்து ஸ்பெர்மாக இருக்கலாம். ஓவம் அப்படின்றது வந்து ஃபீமேலில் இருக்கக்கூடிய செக்ஸ் செல் அண்ட் ஸ்பெர்ம் அப்படின்றது வந்து மேலில் இருக்கக்கூடிய செக்ஸ் செல். they both are responsible for reproduction. ஸோ இதனால தான் இதை ரீப்ரொடக்டிவ் செக்ஸ் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஹாப்ளாய்டு அப்படின்னா என்னென்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. ஸோ 23 அப்படின்றது வந்து இந்த நம்பர் அப்படின்றது எதுலேருந்து ரிசல்ட் ஆகுது அப்படின்னா மியாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக. இந்த மியாசிஸ் மைட்டாசிஸ் இது எல்லாமே செல் டிவிஷன்ஸ். ஸோ அதை பற்றி தனி கிளாஸில் வந்து பார்ப்போம். இந்த மியாசிஸ் அப்படின்ற இந்த செல் டிவிஷன் ப்ராசஸ் மூலமாக ரிசல்ட் ஆகக்கூடியதான் இந்த குரோமோசோம்ஸ் அப்படின்றது. இதில் இருக்கக்கூடிய அந்த ரீப்ரொடக்டிவ் செக்ஸ் செல்லை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேமெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செக்ஸ் செல்ஸ் அப்படின்றது இட் மேபி எய்தர் ஓவமாக இருக்கலாம் அல்லது வந்து ஸ்பெர்மாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் அப்படின்றது தே ஆர் ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வித்தின் த செல் நியூக்ளியஸ். செல்லுடைய நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இந்த குரோமோசோம் அப்படின்றது. இது வந்து டிஎன்ஏவால் சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு, என்கோட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜீன் அப்படின்றது வந்து கேரி ஆகுது. ஸோ இதில் பார்த்தா தெரியும் டிஎன்ஏ அப்படின்றதுனுடைய டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏ அப்படின்றத என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ லார்ஜ் ஆர்கானிக் மாலிகுல். இதுதான் ஜெனட்டிக் கோடை வந்து ஸ்டோர் பண்ணுது ஃபார் த சிந்தசைஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது. இது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுகர்ஸ், பாஸ்பேட்ஸ் அண்ட் பேசஸ்னால ஆக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் அரேஞ்ச்டு இன் அ டபுள் ஹெலிக் ஷேப்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை தான் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய பேசஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடினைன், தைமைன், குவானைன் அண்ட் சைட்டோசைன் அப்படின்றது. ஏடிஜிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்ஏல இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேசஸ் என்னென்ன, ஆர்என்ஏல இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேசஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏடிஜிசி அடினைன், தைமைன், குவானைன் அண்ட் சைட்டோசைன் அப்படின்றது தான் வந்து வரும். இந்த குரோமோசோம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த ஷார்ட்டான ஆர்ம் இந்த பகுதி என்ன சொல்கிறோம் அப்படின்னா பி ஆர்ம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லாங்கராக இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கியூ ஆர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என் போர்ஷனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீலோமியர் அப்படின்னு சொல்கிறோம். மேலே இருக்கக்கூடிய என் போர்ஷன் அண்ட் தென் கீழே இருக்கக்கூடியதை வந்து டீலோமியர் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய சிங்கிள் ஸ்டாண்டர்ட்ஸ் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமடிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு டேர்முமே ரொம்ப முக்கியமானது. சென்டர் பாயிண்ட்டை சென்ட்ரோமியர்னு சொல்கிறோம், என் போர்ஷன்ஸை டீலோமியர் அப்படின்னு சொல்கிறோம், ஷார்ட் ஆர்மை வந்து பி ஆர்ம் அப்படின்னு சொல்கிறோம், லாங் ஆர்மை கியூ ஆர்ம் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் ஸ்ட்ராண்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமடிட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆர்என்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது. இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுலான்னு பார்த்தா கிடையாது, இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரியும் டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்என்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்னென்ன பேசஸ் இருக்கும் அப்படின்னா சைட்டோசைன், குவானைன், அடினைன் அண்ட் யுரேசில் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைட்டோசைன், குவானைன், அடினைன் அண்ட் தைமைன் அப்படின்றது வந்து இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த தைமைன் அப்படின்றதுக்கு பதிலாக யுரேசில் அப்படின்றது இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே வந்து என்ன பண்ணணும்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆர்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்என்ஏ அப்படின்னு வந்தாலே யுரேசில் அப்படின்றது தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் மியாசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி போன ஸ்லைட்லேயே சொன்னேன் மியாசிஸ், மைட்டாசிஸ் இது எல்லாமே செல் டிவிஷன் தான் அப்படின்னு. இந்த மியாசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா the type of cell division that occurs in sex cells by which gametes having the haploid number of chromosomes are produced from diploid cells. ஸோ இந்த செக்ஸ் செல்ஸ் ஆன ஸ்பெர்ம், ஓவம் இந்த மாதிரியானதில் நடக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் செல் டிவிஷனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா
மியாசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மியாசிஸ் மூலமா கேமேட்ஸ் அப்படின்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிப்ளாய்ட் செல்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வருது. மைட்டாசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா செல்ஸ் எக்ஸப்ட் செக்ஸ் செல்ஸ் தவிர மீதி உடம்புல இருக்கக்கூடிய மற்ற செல்ஸ்ல ஏற்படக்கூடிய செல் டிவிஷன், அந்த பிளவு அப்படின்றத மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஜுரி ஆகுது, நமக்கு வந்து ஒரு வூண்ட் அப்படின்றது வந்து ஏற்படுது அப்படின்னா நாள் போக்குல வந்து அது வந்து என்ன ஆயிரும்னா மறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா நியூ செல்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் ஆகி பேக் டு ஃபார்ம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து மைட்டாசிஸ் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்றது. செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்றது த குரோமோசோம்ஸ் த டிட்டர்மைன் த செக்ஸை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். ஃபீமேல்ல பார்த்தோம்னா இருக்கக்கூடிய செக்ஸ் குரோமோசோம் வந்து XX அப்படின்னு சொல்றோம். அண்ட் மேல்ஸ்ல இருக்கக்கூடியதை XY அப்படின்னு சொல்றோம். ஆல்ரெடி பார்த்தோம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்றது வந்து ஹியூமன் பாடியில் வந்து இருக்கு. இதில் 22 பேர்ஸ் அப்படின்றது வந்து என்னதுன்னா செக்ஸ் செல்ஸ் அல்லாத பிற செல்கள். 1 பேர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ். அந்த செக்ஸ் குரோமோசோம் தான் எய்தர் XX இருக்கும் அல்லது வந்து XY இருக்கும். ஸோ XX அப்படின்றது வந்து ஃபீமேல்ஸ்லையும் XY அப்படின்றது வந்து மேல்ஸ்லையும் வந்து இருக்கு. இந்த X அப்படின்றது ஒரு குரோமோசோம், இந்த X அப்படின்றது ஒரு குரோமோசோம். இது இரண்டும் சேர்ந்தது ஒரு பேரா இருக்கும் ஃபீமேல்ல. அதே மாதிரி இந்த X அப்படின்றது ஒரு குரோமோசோம், இந்த Y அப்படின்றது ஒரு குரோமோசோம். இது இரண்டும் சேர்ந்து 1 பேரா இருக்கும். எதுல அப்படின்னு பார்த்தோம்னா மேல்ஸ்ல. நெக்ஸ்ட் எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னா என்ன அப்படின்னா த செக்ஸ் குரோமோசோம் பிரசன்ட் இன் டபுள் டோஸ், அதாவது வந்து 2 டோசேஜ்ல இருக்கக்கூடியது ஃபீமேல்ஸ்ல. அண்ட் மேல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டோஸ்ல இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ் தான் இருக்கும் அண்ட் 1 ஒய் அப்படின்றது இருக்கும். ஒய் குரோமோசோம் அப்படின்றது வந்து இட் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் மேல்ஸ். ஃபீமேல்ஸ்ல இல்லாம இது வந்து மேல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். சிங்கிள் டோஸ் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் அண்ட் சிங்கிள் டோஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம் அப்படின்றது வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஜெனட்டிக் வேரியேஷன் அல்லது வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும் எல்லாமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் உடைய போட்டோ தான். ஸோ எல்லாருமே வந்து டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட போட்டோ. அவங்களுடைய ஃபேஸா இருக்கட்டும், அவங்களுடைய ஹைட்டா இருக்கட்டும், அவங்களுடைய கலரா இருக்கட்டும், ஒவ்வொன்றிலையுமே வந்து டிஃபரன்சியேஷன் அப்படின்றது வந்து இருக்கு. அதே மாதிரி இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக், எல்லாமே டாக் தான். பட் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கலரா இருக்கட்டும், அதனுடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், சிலருக்கு வந்து ஃப்ளஃபியான ஹேரா இருக்கும், சில இது வந்து என்னன்னா ஸ்கின்னியான ஹேரா இருக்கும். ஸோ இந்த மாதிரியானது எல்லாமே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்ட்ரோமியருடைய பொசிஷன் பேஸ் பண்ணியும் அந்த 2 ஆர்ம்ஸ், அதாவது பி ஆர்ம் அண்ட் கியூ ஆர்ம் அப்படின்னு சொன்னோம்ல, இது இரண்டுடைய ரிலேட்டிவ் லென்த்தையும் பேஸ் பண்ணி ஹியூமன் குரோமோசோம்ஸ் அப்படின்றத 4 விதமா பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக் அண்ட் டீலோசென்ட்ரிக் அப்படின்றது. ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும், சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும், ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும், அண்ட் டீலோசென்ட்ரிக் அப்படின்றது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் ஆர்ம்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து லென்த்தியாக இருக்கும். சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷார்ட் ஆர்ம்ஸ் வந்து ஷார்ட்டராகவும், லாங் ஆர்ம்ஸ் அப்படின்றது லாங்கராகவும் இருக்கும். ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷார்ட் ஆர்ம் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும், லாங் ஆர்ம்ஸ் அப்படின்றது எப்போதும் போல இருக்கும். டீலோசென்ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் ஆர்ம்ஸ், அதாவது பி ஆர்ம் அப்படின்றது இல்லாமல் கியூ ஆர்ம் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறத டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பிளட் குரூப், அதாவது ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்றது. இந்த பிளட் அப்படின்றது வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ எல்லா பர்சன்ஸ்க்கும் ஒரே மாதிரியான பிளட் குரூப் தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிளட் குரூப், அவைலபிள் பிளட் குரூப்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இந்த கெமிக்கல் டிஃபரன்சஸ் அப்படின்றது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா due to the presence of antigens on the membrane of RBC. RBC னா தெரியும் red blood corpuscles அப்படின்றது and epithelial cells. இது இரண்டுலையுமே இருக்கக்கூடிய இந்த ஆன்டிஜென்ஸ் அப்படின்றது இந்த presence பேஸ் பண்ணி தான் இந்த கெமிக்கல் டிஃபரன்சஸ் அப்படின்றது வந்து ஏற்படுது. ஸோ இந்த ஆன்டிஜன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ மாலிகூல் அல்லது ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இது என்ன பண்ணுது அப்படின்னா பாடியில் இருக்கிறதுனால பாடியுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுது. ஸோ பேத்தோஜன்ஸ், அதாவது வந்து அவுட் சைட்லேருந்து பேத்தோஜன்ஸ் வந்து என்டர் ஆகும்போது
ஸோ இது அதுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா பாடியுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 1901 காரல் லான்ஸ்டெய்னர் அப்படின்றவர் வந்து 2 kinds ஆஃப் ஆன்டிஜென்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கார். என்னென்ன அப்படின்னா ஆன்டிஜென் ஏ அண்ட் ஆன்டிஜென் பி அப்படின்றது. இது இரண்டுமே ஆர்பிசியுடைய சர்ஃபேஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. எபித்திலியல் செல்ஸ் அப்படின்றத பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். எபித்திலியல் செல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து பாடியுடைய சர்ஃபேஸ்ல, அதாவது ஸ்கின்னா இருக்கட்டும், பிளட் வெசல்ஸா இருக்கட்டும், மற்ற ஆர்கன்ஸா இருக்கட்டும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த செல்ஸை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா எபித்திலியல் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எபித்திலியல் செல்ஸ்லயும் ஆர்பிசியுடைய மெம்பரேன்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஆன்டிஜென்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் தீஸ் ஆன்டிஜென்ஸ், இந்த ஆன்டிஜென்ஸ் அப்படின்றது இப்போ ஏ இருக்கா அல்லது பி இருக்கா, இந்த மாதிரியான ஆன்டிஜென்ஸ் உடைய பிரசன்ஸ் அல்லது ஆப்சன்ஸை பேஸ் பண்ணி 3 டைப் ஆஃப் பிளட் குரூப்ஸ் வந்து பிரசன்ட்ல இருக்கு. என்னென்ன அப்படின்னா டைப் ஏ, டைப் பி அண்ட் டைப் ஓ அப்படின்றது. இதுல இந்த டைப் ஓ அப்படின்றது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்றோம். ஸோ தே கேன் டொனேட் டு எனி கைண்ட் ஆஃப் பிளட் குரூப். எந்த கைண்ட் ஆஃப் பிளட் குரூப்க்கு வேணாலும் இவங்க வந்து டொனேட் பண்ணலாம். அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்தான அந்த ரேரஸ்டான பிளட் குரூப் ஏபி அப்படின்றது வந்து 1902 வாண்டி கேஸ்டல் அண்ட் ஸ்டர்லி அப்படின்றவங்க வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஓ அப்படின்ற குரூப் வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஏபி அப்படின்ற பிளட் குரூப் வந்து ரொம்ப ரேரஸ்டானது. இதை வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் பார்த்தா தெரியும் இந்த டேப்லெட் காலத்தில் வந்து குரூப் ஏ, குரூப் பி, குரூப் ஏபி அண்ட் குரூப் ஓ அப்படின்றது என்ன மாதிரியான ரெட் பிளட் செல் டைப் அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ், பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் என்னென்ன, இதில் என்னென்ன ஆன்டிபாடிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ அப்படின்ற குரூப்பில் வந்து ஆன்டி பி அப்படின்ற ஆன்டிபாடிஸ் இருக்கும். பி அப்படின்ற பிளட் குரூப்பில் ஆன்டி ஏ அப்படின்றது இருக்கும். ஸோ எந்த குரூப் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஏபி அப்படின்ற பிளட் குரூப்ல எந்த ஒரு ஆன்டிபாடிஸும் இருக்காது. ஓ அப்படின்ற பிளட் குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்டி ஏ அண்ட் ஆன்டி பி அப்படின்ற 2 ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் பார்த்தோம்னா ஏல இருக்கக்கூடியது ஏ ஆன்டிஜென், பில இருக்கக்கூடியது பி, ஏபில இருக்கக்கூடியது ஏ அண்ட் பி 2 ஆன்டிஜென்ஸும். குரூப் ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு ஆன்டிஜென்ஸுமே இருக்காது. ஸோ இதுதான் இந்த 4 குரூப்புக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரியூசஸ் அல்லது ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்றது. இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் அல்லது ஆர்ஹெச் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுல இருக்கும்னா எரித்ரோசைட்ஸ் உடைய சர்ஃபேஸ். ஸோ எரித்ரோசைட்ஸ் அப்படின்றது ஆர்பிசியினுடைய இன்னொரு பேர் தான் எரித்ரோசைட்ஸ் அப்படின்றது. டபிள்யூபிசியுடைய இன்னொரு பேர் தான் லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆர்பிசியுடைய சர்ஃபேஸ்ல தான் இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜன் அப்படின்றது இருக்கு. இதை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா கார்ல் லான்ஸ்டெய்னர் அப்படின்றவரும் அலெக்சாண்டர் வெய்னர் அப்படின்றவரும் ரீசஸ் அப்படின்ற மங்கி. ஸோ அந்த மங்கிலேருந்து அதனுடைய பிளட்ல இருந்து கண்டுபிடிச்சதுனால இதை ரீசஸ் அல்லது ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். 1940 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. லேட்டராக ஹியூமன் பீயிங்ஸ்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்காவது டி ஆன்டிஜன் அப்படின்றது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆர்ஹெச் டி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் டி ஆன்டிஜன் இல்லாதவங்களுக்கு ஆர்ஹெச் டி நெகட்டிவ் அல்லது ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் இண்டிவிஜுவலுடைய செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் அல்லாத பிற குரோமோசோம்ஸை என்ன சொல்றோம் அப்படின்னா ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். செக்ஸ் குரோமோசோம்ஸ் அல்லாத பிற குரோமோசோம்ஸை ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹியூமன் ஒய் குரோமோசோம் அப்படின்றது 60 MB இன் சைஸா இருக்கும். எக்ஸ் குரோமோசோம் அப்படின்றது 165 MB இன் சைஸா இருக்கும் வித் அபவுட் 1000 ஜீன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த டிராயிங்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. ஹியூமன் செல், அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், அதில் தான் இந்த குரோமோசோம் அப்படின்றது இருக்கு. 46 குரோமோசோம்ஸ், அதாவது 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்றது. ஒவ்வொரு பேரும் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப்ல இருக்கும் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. இதில் 22 பேர்ஸ் அப்படின்றது வரைக்கும் இருக்கக்கூடியது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் த குரோமோசோம்ஸ் அதர் தன் த செக்ஸ் குரோமோசோம். இந்த 23rd பேரை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா XX அப்படின்ற பேரும் 44 குரோமோசோம்ஸும் இருக்கும். மேல் எடுத்துக்கிட்டோம்னா XY அப்படின்ற பேரும் 44 குரோமோசோம்ஸும் இருக்கும். இந்த ஃபீமேல் அப்படின்றதுல ஓவா அப்படின்றது இருக்கு. மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெர்ம் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்பெர்ம் அப்படின்றதுல
எய்தர் இட் கேரிஸ் எக்ஸ் அப்படின்ற குரோமோசோம் கேரி பண்ணியிருக்கலாம் அல்லது ஒய் அப்படின்ற குரோமோசோம் வந்து கேரி பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெர்மும் ஓவா இந்த கருமுட்டைன்னு சொல்றோம்ல, இது இரண்டும் சேர்ந்து தான் ஜைகோட் அப்படின்றது வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ எந்த குரோமோசோம் எதோட ஃபியூஸ் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணினா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை வந்து ஃபீமேலா மேலா அப்படின்றது வந்து டிட்டர்மைன் பண்ணுது. எப்படி அப்படின்னா இந்த எக்ஸ் குரோமோசோம் இதோட சேருது, அதாவது மேலுடைய எக்ஸ் குரோமோசோமுடைய சேருதுன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் எக்ஸ். அதே மாதிரி அனதர் பேர் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இந்த எக்ஸோட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ் தான் இது பண்ணுது. வேரஸ் ஒய் அப்படின்ற குரோமோசோம் வந்து when it reacts with either of the two எக்ஸ் அப்படின்ற குரோமோசோம்ஸ் உடைய ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படின்ற ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை வந்து ஆண் பிள்ளையா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது வந்து நடக்குது. இதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த எக்ஸ் குரோமோசோம் அப்படின்றதுல லிங்க்டா இருக்கக்கூடிய ஜீன்ஸை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒய் குரோமோசோம்ல இருக்கக்கூடியதை ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எக்ஸ் அல்லது ஒய் லிங்க்டு ஜீன்ஸ்ல இருந்து ஏற்படக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ், பாசிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியான இன்ஹெரிட்டன்ஸை என்ன சொல்றாங்கன்னா செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல இருந்து ஏற்படக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ், அதனால இந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய சம் ஆஃப் த டிஸார்டர்ஸ் அல்லது டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து ஆல்சோ கால்ட் அஸ் ப்ளீடர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மோர் காமனா மென்ல தான் இருக்கும் தென் உமன் கன்சிடர் பண்ணும்போது. ஒரு பர்சனுக்கு வந்து ரிசசிவான ஜீன் இருந்துச்சு, ரிசசிவ் அப்படின்னா இன்ஆக்டிவான அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இன்ஆக்டிவான ஏதாவது ஒரு ஜீன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மலான கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது த்ரோம்போபிளாஸ்டின் அப்படின்னு பிளட்ல இருக்கும். இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா கிளாட்டிங், அதாவது அடிபட்டா ரத்தம் வந்து லீக் ஆகும், அந்த ரத்தத்தை வந்து உறைய வைக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடியது த்ரோம்போபிளாஸ்டின் அப்படின்றது. ஸோ அதை தான் கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸான த்ரோம்போபிளாஸ்டின் அல்லது ப்ரோத்ரோம்பின் அப்படின்றது இருக்காது. அதனால ஒரு சின்ன மைனர் இன்ஜுரிஸ் ஏற்பட்டாலுமே கண்டினியூஸான ப்ளீடிங் வந்து இருக்கும். ஸோ இதனால வந்து டெத் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதுல பார்த்தா தெரியும் ஹெல்தியான பிளட் செல் அப்படின்றது எப்படி இருக்கு, ஹீமோஃபிலியா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. இல்ல கிளாட்டிங் அப்படின்றது வந்து ஈஸியா நடந்துரும், இதுல வந்து கிளாட்டிங் அப்படின்றது வந்து நடக்காது, இன்எபிலிட்டி டு கிளாட். இதனால நிறைய பிளட் லாஸ் அப்படின்றது வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது ஹியூமன் பீயிங்ஸ்ல டாமினன்டான எக்ஸ் லிங்க்டு ஜீன் தான் வந்து எதுக்கு காரணமா இருக்குன்னா கலர் சென்சிட்டிவ் செல்ஸான கோன்ஸ் அப்படின்றதனுடைய ப்ரொடக்ஷனுக்கு, ஸோ அதனுடைய ஃபார்மேஷனுக்கு. ஸோ இந்த ஐ அப்படின்றத பத்தி படிக்கும்போது பார்ப்போம், ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்றது, ஸோ இது இரண்டுமே வந்து என்னதுன்னா ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம பார்க்குறோம், இப்போ டேலையும் பார்க்குறோம், நைட்லையும் வந்து கண் அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் தான் நம்மளுடைய விசிபிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடியது. இந்த ராட் செல்ஸ் அப்படின்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நைட் விஷனில் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் கோன்ஸ் அப்படின்றது வந்து டே டைமில் ஏற்படக்கூடிய அந்த கலர் விஷன்ஸுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸோ இந்த கோன்ஸ் அப்படின்றது கலர் சென்சிட்டிவ் செல்ஸ். இந்த கலர் சென்சிட்டிவ் செல்ஸான கோன்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த எக்ஸ் லிங்க்டு ஜீன் அப்படின்றது வந்து காரணமாக இருக்குது. இதில் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு ரிசெஷன், அதாவது இன்ஆக்டிவ்னஸ்னால பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரிசெஷன் அப்படின்றது வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதுதான் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இதில் பார்த்தா தெரியும் அன்அஃபெக்டட் ஃபாதருக்கு வந்து ஐ ப்ராப்ளம் அப்படின்றது எதுவும் கிடையாது. கேரியர் மதர் அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பசங்க, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 2 இருக்கு, அண்ட் XY ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 2 இருக்கு. ஸோ இதில் பிறக்கக்கூடிய 2 பசங்களுக்கும் வந்து அன்அஃபெக்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது இருக்காது. வேற அவங்களுக்கு பிறக்கக்கூடிய 2 பிள்ளைங்கள்ல ஏதாவது ஒரு குரோமோசோம்ல இந்த அஃபெக்டட் ஜீன் அப்படின்றது வந்து அல்லது ரிசசிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன் அப்படின்றது பாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா
அவங்களுடைய ஒன் ஆஃப் த டாட்டர்ஸ்க்கு வந்து இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒய் லிங்க்டு ஜீன்ஸ்னால ஏற்படக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது அங்க எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ்னாலன்னு பார்த்தோம். ஸோ எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ்னால ஹீமோஃபிலியா அண்ட் தென் வந்து கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது ஒய் லிங்க்டு ஜீன்ஸ்னால, அதாவது வந்து ஃபாதர் கிட்ட இருக்கக்கூடிய ரெசசிவான ஜீன்னால ஏற்படக்கூடியது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் ட்ரைகாசிஸ் அப்படின்றது, அதாவது காதில் பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து எக்ஸசிவான ஹேர் க்ரோத் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த காதில் பின்னா அப்படின்ற பிளேஸில் ஹேர் அப்படின்றது வந்து என்னன்னா அதிக அளவில் வந்து டெவலப் ஆகும். ஸோ இதில் இமேஜில் பார்த்தா தெரியும், நமக்கு அந்த இயர் ட்ரம்க்கு போகக்கூடிய அந்த பேசேஜ்லேயே வந்து என்னதுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹேர் அப்படின்றது அதிக அளவில் இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரியான எக்ஸசிவ் ஹேர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபாதருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபாதருக்கும் இதே கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃபாதர் டு அவங்களுடைய ஆஃப்ஸ்பிரிங் அல்லது அவங்களுடைய சனுக்கு வந்து பாஸ் ஆகக்கூடியது. அதனால தான் இதை இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபாதருக்கு வந்து எக்ஸசிவ் ஹேர் ஹைப்பர் ட்ரைகாசிஸ் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஃபீமேல் சைல்டு, அதாவது அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. வேற அவங்களுடைய பசங்களுக்கு தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தே ஆர் டிரான்ஸ்மிட்டட் டைரக்ட்லி ஃப்ரம் த ஃபாதர் டு சன். பிகாஸ் மேலுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா ஒய் குரோமோசோம் அப்படின்றது கேரி ஆகுது. அந்த ஒய் அப்படின்றது அவங்களுடைய ஃபாதருடைய குரோமோசோம்ல இருந்து வருது. வேற ஃபீமேலுக்கு வந்து ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. இது ஒய் லிங்க்டு ஜீன்ஸ்னால ஏற்படக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ்ன்றதுனால டாட்டருக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிட்டன்ஸ் அப்படின்றது கிடையாது. வேற அவங்களுடைய சனுக்கு வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேரியோடைப்பிங் அப்படின்றது. கேரியோடைப்பிங் அப்படின்னா உட்கரு வகை பிரித்தல் அப்படின்றது. இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் த சைட்டோஜெனிட்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா குரோமோசோம்ஸ் உடைய போட்டோகிராஃப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த குரோமோசோம் வந்து அப்நார்மாலிட்டிஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கா அல்லது அதனுடைய நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரியான அப்நார்மாலிட்டிஸ் அண்ட் குரோமோசோம்ஸ் உடைய நம்பர்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்து ஏற்படுமா அப்படின்னா ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நாட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் 46 நம்பர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், 23 பேர்ஸ் தான் இருக்குன்னு கிடையாது. சில பேருக்கு வந்து ரிசசிவான குரோமோசோமோ அல்லது இன்ஆக்டிவான குரோமோசோம்ஸோ இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அப்நார்மாலிட்டிஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதை டிடெக்ட் பண்றதுக்காக தான் கேரியோடைப்பிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நடத்துறாங்க. இந்த கேரியோடைப்கான டெஸ்ட்டை வந்து யூஸ்வலி வந்து வெயின்ல இருந்து போகக்கூடிய பிளட் சாம்பிள் எடுத்து தான் பண்றாங்க. பிரெக்னன்சி டைம்ல வந்து இந்த மாதிரியான டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த சாம்பிள் அப்படின்றது வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல இருந்து எடுப்பாங்க. அதாவது பனிக்குடம் சொல்லி சொல்றாங்களா அதுல இருந்து எடுப்பாங்க அல்லது பிளாசென்டால இருந்து எடுப்பாங்க. இந்த பிளாசென்டா அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா நச்சுக்கொடி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய. ஸோ இந்த இரண்டுல இருந்தும் என்ன பண்றாங்கன்னா பிரெக்னன்சி பீரியட்ல டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இரண்டுல இருந்துமே வந்து என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க. இது வேற எதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ என்ன மாதிரியான பிள்ளை அவங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ ஜெனட்டிக் டிசீசஸ் ஏதாவது இருக்கா இந்த மாதிரியான டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது ஜெனட்டிக் டிசீஸ் ஏதாவது வந்து அக்கறா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்ற சொல்யூஷனுக்கு வர்றதுக்கு வந்து இந்த கேரியோடைப்பிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமான டிஸார்டர்ஸ் வந்து இருக்கு. மெண்டலியன் டிஸார்டர் அண்ட் குரோமோசோமல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஒரு ஆல்ட்ரேஷன் அல்லது வேரியேஷன் ஆஃப் சிங்கிள் ஜீனா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு என்டையர் குரோமோசோமே இல்லாம இருக்கலாம் அல்லது ஒரு என்டையர் குரோமோசோம் வந்து அடிஷனா இருக்கலாம். லைக் 46 இருக்க வேண்டிய இடத்துல 47 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியானது என்ன சொல்றோம் அப்படின்னா அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதனால ஏற்படக்கூடியது தான் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதை வந்து மெண்டலியன் டிஸார்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மெண்டலியன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிங்கிள் ஜீன்ல ஏற்படக்கூடிய ஒரு ஆல்ட்ரேஷன் அல்லது மியூட்டேஷனால ஏற்படக்கூடியதான் மெண்டலியன் டிஸார்டர்ஸ்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தாலசமியா, ஆல்பினிசம், சிக்கிள் செல் அனிமியா அப்படின்றது. ஸோ தாலசமியா அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிசி அப்படின்றது வந்து எக்ஸசிவா டிஸ்ட்ரக்ட் ஆனதுனால அப்நார்மல் ஹீமோகுளோபின் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். நார்மலா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அது ஃபங்க்ஷன் அப்படின்றது இல்லாம
ஹீமோகுளோபின் மாலிகூல்ஸ்ல அப்நார்மாலிட்டி அப்படின்றது வந்து ஏற்படுது. ஆல்பினிசம் அப்படின்னு பார்த்தோம்னா மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட் தான் நம்மளுடைய ஸ்கின் கலருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மெலனின் அப்படின்றதுடைய ஆப்சன்ஸ்னால ஏற்படக்கூடிய கண்டிஷனை தான் என்ன சொல்றோம்னா ஆல்பினிசம் சொல்லி சொல்றோம். ஸோ அவங்க பார்த்தா தெரியும் ஸ்கின் வந்து ரொம்ப ஃபேரா இருக்கும், ஹேர்ல இருந்து எல்லாமே ஒயிட்டா இருக்கும். ஸோ இந்த இது வந்து எதனால அப்படின்னா மெலனினுடைய பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகாம இருக்கிறதுனால அல்லது கம்மியா வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த மெண்டலியன் டிஸார்டர்ஸ் அப்படின்றதுக்கு கீழே வரும். ஹண்டிங்டன்ஸ் கொரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமலே அவங்களுடைய பாடியில வந்து ஜெர்க்கிங் அப்படின்றது இருக்கும். ஸோ உதறல் அப்படின்றது இருக்கும். அண்ட் ப்ராக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா டீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அக்கம்பைன்ட் பை கிராஜுவல் மென்டல் அண்ட் பிசிக்கல் டிட்டரேஷன், மென்டல் டிட்டரேஷனும் இருக்கும் அண்ட் பிசிக்கல் டெட்டரியேஷனும் இருக்கும். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலி வந்து 35-40 வயதுக்குள்ளேயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹண்டிங்டன்ஸ் கொரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவுமே வந்து இந்த மெண்டலியன் டிஸார்டர்ஸ்ல ஒண்ணுதான். நெக்ஸ்ட் சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு பார்த்தோம்னா அனிமியா அப்படின்ற வேர்டு வந்தாலே தெரியும் பிளட் ரிலேட்டடானது அப்படின்றது. ஸோ பிளட்ல ஏற்படக்கூடிய டிஸார்டர் தான் இது. வந்து அப்நார்மலான ஹீமோகுளோபின் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால ஏற்படக்கூடியது. ஸோ இந்த ஹீமோகுளோபின் அப்படின்றது வந்து ஆக்சிஜன் கேரி பண்றதுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது வந்து தெரியும். பிக்சர்ல பார்த்தா தெரியும் நார்மலான ரெட் பிளட் செல் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றது அண்ட் சிக்கிள் செல்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு ப்ராப்பரான ஃப்ளோ அப்படின்றது வந்து இதுல வந்து இருக்காது. ஸோ அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோமல் டிஸார்டர்ஸ். ஆல்ரெடி சொன்ன ஒரு சிங்கிள் குரோமோசோமுடைய ஆல்ட்ரேஷன் அல்லது ஒரு சிங்கிள் குரோமோசோமுடைய அடிஷன் அல்லது சப்ராக்ஷன் அல்லது ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் உடைய அடிஷன் ஆர் சப்ராக்ஷன், இதனால ஏற்படக்கூடிய டிஸார்டர் தான் குரோமோசோமல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஹியூமன் பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 46 குரோமோசோம்ஸ், தட் இஸ் 23 பேர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது வந்து தெரியும். இதுல ஏற்படக்கூடிய இந்த நம்பருடைய சேஞ்சஸ் அல்லது அதனுடைய குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர்ல ஏற்படக்கூடிய எரர்ஸ்னால காஸ் ஆகக்கூடிய டிஸார்டர் தான் குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்றது யூஸ்வலா எப்ப நடக்கும் அப்படின்னா செல் டிவிஷன் அப்படின்றது பார்த்தோம், மியாசிஸ் மைட்டாசிஸ் அப்படின்றது. ஸோ அதுல ஏதாவது ஒரு எரர் அக்கராச்சு அப்படின்னா அந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்றது வந்து இருக்கு. குரோமடிட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி சொன்னேன், ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் குரோமோசோமை தான் குரோமடிட் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த குரோமடிட் அப்படின்றது செல் டிவிஷன் அப்போ செக்ரிகேட் ஆகிறதுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்ஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கோ அல்லது அது கம்மியாக ஆகிறதுக்கோ வந்து ஒரு காரணமா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை தான் ஏனியூப்ளாய்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஹியூமன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், ஸ்பிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம், பட்டோவ் சிண்ட்ரோம், இது எல்லாமே குரோமோசோமல் டிஸார்டர்ஸ்க்கு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. ஸோ இதில் பார்த்தா தெரியும் மியாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ்ல இது வந்து ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட்ஸாக பிரியுது. இந்த ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டாண்ட் ஊதுபத்தி மாதிரி இருக்குல்ல, ஸோ இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா குரோமடிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதாவது ஒவ்வொரு குரோமோசோமும் ரெண்டா வந்து பிரியுது. இது எல்லாமே என்ன ஆகுது ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகுது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மியாசிஸ்ல. ஸோ இந்த மாதிரி பிரியும் போது ரெண்டு குரோமடிட் அப்படின்றது ப்ராப்பரா சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை என் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ப்ராப்பரான நம்பர் 2 அப்படின்றது வந்து இருக்கு. வேற ஒரு குரோமடிட் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு, இன்னொன்று வந்து ஃபியூஸ் ஆகலை அப்படின்னா அதை n-1 அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன்லி 1 இருக்கு, நார்மலா இருக்க வேண்டியது 2. ஸோ n-1 2-1 அப்படின்றது சிங்கிள் குரோமடிட் மட்டும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். வேற இதுல சேர வேண்டிய ஒரு குரோமடிட் வேற ஒரு பேரோட சேர்ந்துருச்சு அப்படின்னா 3 குரோமடிட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு, விச் இஸ் 2 + 1 3, அதை n+1 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றோம். இந்த மாதிரியாக ஒரு குரோமடிட் அப்படின்றது வந்து சப்ராக்ட் ஆகியோ அதாவது கம்மியாவோ அல்லது அடிஷனாவோ இருந்துச்சு அப்படின்னா குரோமோசோம் ஃபார்மேஷன்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்நார்மாலிட்டி வந்து ஏற்படுது. ஸோ அதை தான் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி அப்படின்னு சொல்றோம். இதனால ஏற்படக்கூடியது தான் குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம், அதாவது வந்து குரோமோசோம் நம்பர் 21st பேர் ஆஃப் குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய ஒரு டிஃபெக்டிவ்னஸ். ஸோ இதில் பார்த்தா தெரியும் 23 பேர்ஸ் வந்து இருக்கணும். இந்த 23 பேர்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பேர் இருக்கு, ஒரு பேர் வந்து இல்லை.
ஸோ அதுக்கு பதிலாக இந்த 21 அப்படின்றதுல வந்து எக்ஸசிவான சிங்கிள் குரோமோசோம் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இதை தான் இந்த ட்ரைசோமிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதாவது N+1 அப்படின்ற கண்டிஷன். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய டிஸார்டர்ஸ் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மென்டல் ரிட்டார்டேஷன், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து ப்ராப்பரான டெவலப்மெண்ட் இருக்காது, ஸோ டிஃபெக்டிவான டெவலப்மெண்ட் இருக்கும். அவங்களுடைய ஐஸ், கண்களுக்கு இடையே வந்து அதிக அளவில் வந்து செப்பரேஷன் இருக்கும். ஸோ கண் அப்படின்றது குட்டியாக இருக்கும், அந்த ரெண்டு கண்களுக்கு இடையான கேப் அப்படின்றது அதிகமாக இருக்கும். நோஸ் அப்படின்றது ரொம்ப ஃப்ளாட்டண்டாக இருக்கும், சப்பையான மூக்காக இருக்கும். இயர்ஸ் அப்படின்றது மால்ஃபார்ம்டாக இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைங்க எல்லாம் நிறைய இடத்துல பார்த்தாலே தெரியும், மவுத் அப்படின்றது கான்ஸ்டன்ட்லி ஓப்பனாக இருக்கும், வாய் திறந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அடிக்கடி அவங்கள அறியாமலே இன்வாலன்டரிலி டங்க் அப்படின்றது வந்து ப்ரொடியூட் ஆகும், அதாவது நாக்கை வந்து வெளியில் துருத்துவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டங்க் அப்படின்றது வந்து ஆஃபன் வந்து ப்ரொடியூட் ஆகும். இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடியது தான் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எதனால் ஏற்படக்கூடியது அப்படின்னா, இந்த குரோமோசோம் 21 ட்ரைசோமிக் கண்டிஷன்னால ஏற்படக்கூடியது தான் இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டர்னர்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இது வந்து 23rd pair of chromosome ஏற்படக்கூடியது. ஸோ தி ஜெனடிக் டிஸார்டர் தட் அக்கர்ஸ் டியூ டு த லாஸ் ஆஃப் அ எக்ஸ் குரோமோசோம். ஸோ ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் அப்படின்றது தான் இருக்கும். அதனால இவங்களை வந்து XO ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்லி ஒன் எக்ஸ் இருக்கிறதுனால XO ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு வந்து 45 குரோமோசோம்ஸ், அதாவது 44 ஆட்டோசோம்ஸ் அண்ட் ஒன்லி ஒன் எக்ஸ் குரோமோசோம் அப்படின்றது வந்து இருக்குது. ஆட்டோசோம்ஸ் அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன், த குரோமோசோம்ஸ் அதர் தென் த செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லி சொன்னேன். ஸோ 44 ஆட்டோசோம்ஸும் 45வது ஒரு எக்ஸ் குரோமோசோம் அண்ட் 46வது இருக்க வேண்டிய ஒரு எக்ஸ் குரோமோசோம் அப்படின்றது இருக்காது. இவங்க அதனால என்னவா இருப்பாங்கன்னா ஸ்டெரைல் ஃபீமேல்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்டெரைல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா மலடி அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் அன்ப்ரொடெக்டிவ், அவங்களால வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து பண்ண முடியாது. இந்த டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்றதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன மாதிரியான வெளி தோற்றங்கள் இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஹைட் அப்படின்றது கம்மியாக இருக்கும், லோ ஸ்டாச்சராக இருக்கும். நெக் அப்படின்றது வெப்டாக இருக்கும், நார்மலான நெக்காக இல்லாமல் ஒரு மாதிரி வெப்டாக இருக்கும். பிரெஸ்டுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது ப்ராப்பராக இருக்காது, அண்டர் டெவலப்டு பிரெஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரியானதில் மென்சுரல் சைக்கிளில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்றதுனுடைய மெயின் சிம்டம்ஸாக வந்து இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஜெனிடிக்ஸ் அப்படின்றத பற்றியதான ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து இன்னைக்கு பார்த்தோம். அதாவது அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்ன, டிஎன்ஏனா என்ன, ஜீன்னா என்ன, இந்த மாதிரியானது ஒவ்வொருனுடைய டெஃபினிஷன்ஸ் அப்படின்றது பார்த்தோம். அண்ட் டிஸார்டர்ஸ் அப்படின்றது என்னென்ன, மெண்டலியன் டிஸார்டர்ஸ் என்னென்ன, அண்ட் தென் குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் என்னென்ன, கேரியோடைப்பிங்னா என்ன, இந்த மாதிரியான பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னைக்கு கிளாஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, share my video and subscribe for my channel. See you all in other session. Until then, take care and bye-bye.